இறாலும் சுண்டைக்காயும் போட்டு ஒரு பிரட்டல் செய்ய போறோம். சுண்டங்காய் வந்து எல்லாத்துக்குமே உகந்தது. பூச்சி சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சிகள், சின்ன பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. இறாலோட போட்டு சமைச்சு கொடுத்தா கட்டாயம் அவங்க இறால் விருப்பத்துல சாப்பிடுவாங்க. ஏன் இப்ப நான் இந்த உள்ளியை இடிச்சு போடாம ரெண்டா போடுறேன்னு சொன்னா, இந்த உள்ளியை இடிச்சு போட்டா இது இறாலுக்கு வந்து இறாலுண்ட மனத்துக்கும் இதுக்கும் செட் ஆகாது. இறால் சுண்டங்காய் பிரட்டல் ரெடி. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சமைச்சா போச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் வித்தியாசமான ஒரு உணவு தான், அதாவது யாழ்ப்பாணத்திலே பெரும்பாலுமான ஆக்கள் வந்து வீடு வழியே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் வந்து இறாலும் சுண்டைக்காயும் போட்டு ஒரு பிரட்டல் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1/2 கிலோ இறாலை நாங்கள் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு, அதாவது ஒரு தோல், தலை, வால், கால் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு வந்து சுண்டங்காயை வாங்கி மெதுவா தட்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே அகற்றிட்டு, அதே மாதிரியே வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரியே ஒரு 4 பச்சை மிளகாயும், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, உப்பு, கருவேப்பிள்ளை, மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி கொச்சிக்காத்தூள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு, பால், அதாவது நாங்க தேங்காய் திருவி புளியக்கூடிய முதலாவது தலைப்பால், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னு சொன்னா வந்து சுவையான ஒரு இறாலும் சுண்டைக்காயும் போட்ட ஒரு பிரட்டலை வந்து நாங்க செஞ்சிடலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. இந்த டிஷ்ஷை வந்து நாங்க எப்படி செய்ய போறோம்ன்ற விஷயத்தை தொடர்ந்துமே பார்க்கலாம். சரி, நாங்க முன்னுக்கே சொன்ன மாதிரி இப்ப இறாலும் சுண்டைக்காயும் போட்டு ஒரு பிரட்டல், அப்படிதானே? சரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் வந்து எங்களுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையான பொருட்களா இருக்குன்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க. இப்ப என்னன்னா ஒரு சுண்டங்காய் போட்டு சமைக்கிறேன். இது வந்து இப்ப சுண்டங்காய் வந்து எல்லாத்துக்குமே உகந்தது. பூச்சி சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சிகள், சின்ன பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. இறாலோட போட்டு சமைச்சு கொடுத்தா கட்டாயம் அவங்க இறால் விருப்பத்துல சாப்பிடுவாங்க. இதுலதானே இந்த குட்டி நாவ கலர் பூ எல்லாம் நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் இதுக்கு தேவையான பொருள் எடுத்து 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து 100 கிராம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ரெண்டா கணக்கப்பட்டா கயரும் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். மற்றது பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பையில, பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, உள்ளி இவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் சுத்தமான எண்ணெய் தான். இப்ப நான் இதை ஊற்றுறேன். செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து உண்மையிலேயே அது நல்லது. ரைட். வெங்காயம், இந்த பெருஞ்சீரகம் தாங்க, பெருஞ்சீரகம் அளவான பெருஞ்சீரகம் போடுறேன். கடுகு தாங்க, கடுகு வெங்காயம், சின்ன வெங்காயம். எத்தனை சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் நான் வந்து இதுல 10 வெட்டி வச்சிருக்கிறேன். 10ஐயும் நாங்க போடுறோம். 10மே போடுறோம். இப்ப எனக்கு இந்த வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கோம் தானே, அதை நாங்க இப்ப 2 கட் பண்ண போறோம். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கிறேன். அதையும் இப்படி நாங்க 2 பிளந்துட்டு இந்த பச்சை மிளகாயை நான் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த கழுவி வச்சிருக்கிற சுண்டங்காயும் இப்ப நான் இதுக்குள்ள போட போறேன். இந்த சுண்டங்காய் வதங்கும் வரைக்கும் நாங்க இப்ப இந்த உள்ளிய வெட்டுவோம். 2 வெட்ட போறேன். இப்ப இப்படி 2 வெட்ட போறேன். சரியா? ஏன் இப்ப நான் இந்த உள்ளியை இடிச்சு போடாம 2 போடுறேன்னு சொன்னா, இந்த உள்ளியை இடிச்சு போட்டா இது இறாலுக்கு வந்து இறாலுண்ட மனத்துக்கும் இதுக்கும் செட் ஆகாது, சேராது. அப்ப உள்ளியை நாங்க வெங்காயம் மாதிரி இப்படி வெட்டி போட்டா, அதாவது அது கொஞ்சம் வதங்கினாக்கு பிறகுதான் அந்த உள்ளியை போடும். இல்லாட்டா உள்ளி கரைஞ்சிடும். கப்பி சாப்பிடுறதுக்கு அது டேஸ்ட் தெரியாது. அப்ப அதனால நான் அந்த உள்ளியை வெட்டிட்டு போடுறேன்.
ஒரு பூண்டு எடுத்துறேன், பெரிய பூண்டு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் 1/2 கிலோவுக்கு இதை எடுத்துருக்கிறேன். இதெல்லாமே உண்மையாவே இதெல்லாம் ஆரோக்கியமான சமையல். ஆனா எங்கட அம்மாமார், அதாவது எங்களை மாதிரி பெண்கள் வந்து விரும்புறாங்க இல்லைண்டா இதெல்லாம் தேடி. ஆனா இப்பெல்லாம் தேடி தெரிய தேவையில்லை. மார்க்கெட்டே போனாலே இருக்குது, எல்லாமே இருக்கு. சுண்டங்கத்திரிக்காய் இருக்கு, வட்டு கத்திரிக்காய் இருக்குது. இப்ப நான் சுண்டங்கத்திரிக்காய் போட்டு சமைச்சிருக்கிறேன் இறாலுக்கு. நீங்க வட்டு கத்திரிக்காய் இருக்குது, இதோட சின்ன பெருசு இருக்குது, இது சின்ன வட்டு கத்திரிக்காய் நீங்க வேண்டி கொண்டாந்து 4ஆ வெட்டுங்க. வெட்டி போட்டு இறாலோட போட்டு சமைச்சீங்கன்னா இன்னும் அது நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட தேங்காய் எண்ணெய் போட்டு நாங்க சமைக்கிற உணவு எல்லாமே எப்பயுமே ஆரோக்கியமா தான் இருக்கும். ஆனா சில பேர் வந்து சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் வந்துடும். ஆனா தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த இதுன்னு சொல்றது வந்து சுத்தமான கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில சமைக்கணும், நல்ல எண்ணெயில சமைக்கணும். ரெண்டுல ஒரு எண்ணெய் நீங்க பாவச்சீங்கன்னா உண்மையிலே எங்களுக்கான ஒரு வருத்தத்தையும் தவிர்த்து கொள்ளலாம், எங்களோட ஆரோக்கியத்தையும் நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். சில பேருக்கு காசு குறைவுதானேன்னு சொல்லிட்டு பாம் ஆயில் வாங்கி சமைக்கிறாங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்து கொண்டா இன்னும் நல்லது, நோய்களையும் தவிர்த்து கொள்ளலாம். இப்ப இதுக்கு இறால் போட போறேன். சரியா? நான் இறால் போட போறேன். இப்ப நாங்க ஒரு அளவான பெரிய இறால் எடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன இறாலும் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பெரிய இறால் எடுத்துருக்கோம். சுண்டங்காய் தான் சின்ன, இறால் பெருசு. இப்ப நான் இதுக்குள்ள இந்த வெட்டி வச்ச வெள்ளைப்பூடையை நான் போடுறேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இறால் சாப்பிடக்க இந்த வெள்ளைப்பூடையை நீங்க எடுத்து சாப்பிடக்க அதோட டேஸ்ட் ஒன்று தரும். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு சாப்பிடக்க ஒரு டேஸ்ட் ஒன்று தரும், நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிடக்க. இந்த உள்ளி வந்து நாங்க இடிச்சு போடக்க அது எல்லாம் உண்டா சேர்ந்தோம்னா இறால்ல வந்து ஒரு கற்பு தன்மை ஒன்று வரும். அந்த தன்மைக்கு தான் ஆல்ரெடி சுண்டைக்காயுமே வந்து ஒரு கற்பு தன்மை. அப்ப அதால வந்து நாங்க அந்த உள்ளிய வந்து இப்படி போட்டோம்னு சொன்னா அந்த தன்மை அதுக்கு வராது. எப்பவுமே நீங்க தூள் உப்பை விட கல் உப்பு பாவிக்கிறது உண்மையிலேயே ஒரு சிறந்ததா தான் இருக்கும். ரைட். இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கு. அந்த கருவேப்பிலை போட்டீங்கன்னு சொன்னா அந்த வாசம் எல்லாம் அதுலயே அப்படியே இருக்கும். அந்த கருவேப்பிள்ளையும் அப்படியே அந்த கருகாமல் அப்படியே அந்த வாடின மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, அக்கா வந்து சொல்லின மாதிரி விஷயங்களை நான் ஆரம்பத்துல உங்களுக்கு திருப்பி இருக்கா ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து அதுல சின்ன சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வெங்காயம் இருக்கு தானே, வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வெட்டி எடுத்து, அதுவும் சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அதை வந்து நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் விடணும். அது பொன்னிறமா வந்ததுக்கு பிறகு சுண்டைக்காய் இருக்கு தானே, நாங்கள் இடிச்சு அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்ச சுண்டைக்காயை போட்டுட்டு அதையுமே கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில என்ன சொல்றது வதங்குற வரைக்கும் விடணும். அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நடுவாழ பிளந்து வந்து போட்டுட்டு அதையும் வதங்க விட்டுட்டோம்னு சொன்னா அது வதங்கினதுக்கு பிறகு நாங்க பார்க்கும்போது தெரியும் பொன்னிறமா வந்திருக்கும். ஸோ அதை தாண்டினதுக்கு பிறகு நாங்க வந்து கடையில இருந்து வாங்கி வச்ச இறால், அதாவது இறாலோட தோல், கால், வால், தலை இதெல்லாமே நாங்க வந்து நீக்கிட்டோம். சில பேர் வந்து என்ன செய்வாங்க தலையை மட்டும் நோண்டி போட்டு சமைக்கிறாங்களுமே இருக்காங்க. நாங்க வந்து அதுல இருக்க எல்லா கழிவான விஷயங்களையுமே எடுத்துட்டோம். அதையும் இதுக்குள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு பிறகு 2ஆ பிளந்த வெள்ளைப்பூடு, அதாவது வெள்ளைப்பூடையே நாங்க வந்து கிரைண்ட் பண்ணி போடாம 2ஆ பிளந்து போடுறோம்னு சொன்னா நேரத்தோடயே நாங்க போட்ட சுண்டைக்காய் வந்து ஓரளவு கசப்பு தன்மை வாஞ்சுது. ஸோ இந்த வெள்ளைப்பூடையும் நாங்க அதோட இடிச்சு போடும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இன்னுமே கசக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக தான் அக்கா வந்து அதை 2ஆ பிளந்து வந்து போட்டிருக்கா. இப்ப இது ரெண்டுமே பார்க்கக்குள்ளே தெரியுது நல்லா கொஞ்சம் சொல்றது ஆவியில வெந்து வருது. அதோட அந்த இறால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியுமே விட்டு கொண்டிருக்கு. இறாலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இறால் வந்து ஒரு ஒரேஞ்ச் கலர் என்ற ஒரு பதத்துல வந்துட்டு அதுலயே கண்டுபிடிக்கலாம் இறால் வந்து அவிஞ்சிட்டுன்னு சொல்லி. எல்லாருமே என்ன
உங்கள்ட்ட ஒரு கேட்கிற விஷயம் என்ன, நீங்க எப்பயுமே சமையலுக்கு வந்துட்டு சமைக்க தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன பொய்யாங்க சொல்ல முடியும்? கேமராக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தையும் கேமராக்கு பின்னுக்கு இன்னொரு விஷயத்தையுமா சொல்ல தெரியும்? உண்மைக்குமே எனக்கு சமைக்க தெரியாது. எப்படி நான் உங்களுக்கு இந்த சமையல் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்றேன் உங்களோட, அது மாதிரிதான் நான் வந்து லேர்ன் பண்றேன். குக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணிக்கொள்றேன். என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு சமைக்கணும்னு சொல்லி நானும் இப்பதான் கத்துக்கொண்டு வரேன். மேபி நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஒரு செஃப்பா பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து அக்கா சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்டுக்கொண்டு நான் வந்து சமைக்க பழகி கொண்டிருக்கேன். அதுதான் உண்மை. இனிமே யாரும் வந்து கமெண்ட்ல கேட்காதீங்க சமைக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. உண்மையை மட்டும்தான் அந்த மைத்து பேசுவேன். அதனால உண்மையை மட்டுமே உங்களோட வந்து சொல்றேன். இப்ப நாங்க பாப்போம் அவங்க கதைச்சது கூட இப்ப எங்களோட சமையல் எப்படி இருக்குன்னு நாங்க பாத்துட்டு இப்ப நாங்க இதுக்கு பால் விடுவோம். கட்டிப்பால், அதாவது முதல் பால் விட போறோம். நல்ல முதல் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி பால் விட்டீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால நான் கட்டிப்பால் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு உரைப்பு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு போடலாம். இப்ப அக்கா வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கீங்க. அதாவது டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன். அதாவது மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எங்களுக்கு போதுமானது, 1/2 கிலோவுக்கு நான் போதுமான எங்களோட உரைப்புக்கு போட்டிருக்கிறேன். இல்ல எங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னு சொன்னா நீங்க விருப்பமா நீங்க அதை போட்டுக்கலாம். இப்ப நான் போட்டு மூடி வைக்கிறேன். கொதி வரும் வரைக்கும் நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நல்லா கொதிக்குது. அந்த பபிள்ஸ்ல சத்தம் வந்து காதுல அப்படியே பாயுது. இந்த பாட்டு சத்தத்தையும் தாண்டி அந்த சத்தம் தான் எனக்கு காதுக்குள்ள பாஞ்சு கொண்டிருக்கு. அதோட இந்த சின்ன ஒட்டியால நான் எட்டி பார்த்துட்டு தெரியுது. நாங்க திறந்து பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வத்தி அந்த பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நாங்க கருவேப்பிலையும் ரம்பையிலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இறக்குறதுக்கு வந்துட்டு இருந்தானே கருவேப்பிலை ரம்பை கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். ரம்பையில 2 காணும். இறால் சுண்டாங்காய் பிரட்டை ரெடி. சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி. பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாருங்க, இந்த வெள்ளைப்பூடெல்லாம் அப்படியே அவிஞ்சு மேலால் அப்படியே இருக்குது. அதை பிசைஞ்சு சாப்பிடும் போது பிடிக்கும். மிக்சர் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாண்டா, அதுல வந்து வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதெல்லாம் தேடி சாப்பிடுவேன். மிக்சர் சாப்பிட மாட்டேன். அதுல இருக்க வெள்ளைப்பூடு, கச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள் தேடி சாப்பிடுறாங்க. சுண்டங்காய் எல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு நல்ல இந்த குழஞ்ச தன்மைக்கு வந்துட்டுது. இப்ப பிரட்டியாச்சு. இப்ப நாங்க இதைக்கு நீங்க டேஸ்ட் பண்றதுல தான் இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுவீங்க எங்களுக்கு சமைக்க தெரியாதா, இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சமைச்சு காட்டுறீங்கன்ட்டு. அதான் சொன்னேனே, இது ஒரு ஞாபக ஊட்டல். சுண்டங்காயும் கத்திரிக்காயும் சமைச்சிங்கன்னு சொன்னா அதோட டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவசர அவசரமா சமைக்கிறதுக்கு இப்படி சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல சாப்பிடக்குள்ள சாப்பாட்டுல டேஸ்டே இல்ல, தண்ணி முக்கியமான காரணம். என்னைய மாதிரியான ஒரு சில பேர் இருப்பாங்க. சாப்பாடு சட்டில இருந்து இறக்கின உடனே அதுல இருக்கிற வாசத்திலேயே எல்லாத்தையும் எடுக்கிறேன். சில பேர் சமையல்ல வாசத்திலேயே சொல்லுவாங்க இந்த வீட்டுல இன்ன சமையல் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நீங்க சாப்பிடு பாருங்க. சோறோட சாப்பிட போறீங்களா? நான் சும்மா சாப்பிடுங்க. அப்பதான் நிறைய சாப்பிடலாம். சோறோட சாப்பிட கொஞ்சம் நான் சாப்பிடலாம். சுடுவது அவசரப்பட்டு சாப்பிடுறாங்க. வெந்து புண்ணாக்காம மெதுவா அறக்காம பறக்காம சாப்பிடுங்க. நீட்டா சொல்றீங்க. எனக்கு கேக்குது நீங்க இவ்வளவுதான் ஏதாவது சொன்னாலும் உங்களோட மைண்ட் வாய்ஸ். நாங்க வந்து பெரிய இறால் எடுத்துனாங்க, அது வந்து சுண்டக்காய் போட்டு சமைக்கிறதுக்கு. நீங்க இதே மாதிரி குட்டி இறால் போட்டு சமைச்சாலும் சுண்டக்காய் வரையண்டா. சின்ன சுண்டைக்காயும் சின்ன இறாலும் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. அதுலயும் கருப்பு இறால் இன்னும் நல்லது. சோப்பு இறாலை விட கருப்பு இறால் தான் இன்னும் நல்லது. எங்களுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைச்சது ரெட் கலர்ல இருக்குது. பட் நீங்க கருப்பு கலர் இறால் வாங்கி சமைச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதோட சுவை வந்து அதிகமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அக்கா சொன்னா. சரி, டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணும் போதே வாயெல்லாம் ஊறுது. பண்றதுக்கு முதல்ல அப்ப யோசிச்சு பாருங்க, முன்னுக்கு நிக்கிற கேமராமேன், டைட்ல நிக்கிற ஆக்கள் எல்லாரையும். இப்ப போட்டோன்னே சாப்பிடக்குள்ள கதைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா அம்மா.
மைதிலி சத்தம் இல்லாம சாப்பிடக்கே நினைக்கும் நேர்களே அது எவ்வளவு தூரத்துக்கு அது நல்லா இருக்குன்றதுன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டுது இறால் சட்டியில இருந்து எடுத்து அவங்க சாப்பிடறதுக்கு. அதான் இப்ப ஒருத்தவங்க சாப்பிடறத வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாய் வச்சுட்டு சாப்பாட்டை கொபிக்கு கிளறி வச்சுட்டாங்கன்னா அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம். திருப்பி திருப்பி இந்த சாப்பாட்டுல 4-5 வாய் சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த சாப்பாடு டேஸ்ட் அப்படி இருக்கு. அதுவும் சோறு இல்லாம தனி கறி மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. வடிவா பாத்துக்கிறேங்க. நல்லா இருக்கும். அந்த சுண்டைக்காய்க்கும் இறாலும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நான் இப்போ வரைக்குமே இறாலை வந்து டெவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொன்னா சொதிக்குள்ள பால் சொதிக்குள்ள போட்டு சாப்பிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொன்னா குழம்பா வச்சு சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்குதான் சுண்டைக்காய் போட்டு சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. நீங்க எப்படின்னு சொன்னா இப்படின்றதுக்குள்ள சமைச்சிருவீங்க. குயிக் டைமிங். நாங்க எல்லாருமே நினைக்கிறது சமைக்கிறதுக்கான டைம் வந்து நிறைய நேரம் எடுக்கும். ஒரு மணித்தியால என்னெல்லாம் சமைக்க விட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா சமைப்பேன் கிச்சன்ல. அந்த சமையலுக்கு வந்து சமையல விரும்பணும். விரும்பினோம் சொன்னா விரும்பாம அந்த சமையல விரும்பினீங்கன்னு சொன்னா சமைக்கிறதே தெரியாது. அதை டக்குன்னு அந்த எங்களுக்கு அதுக்கு என்ன அடுத்தது போடணும்ன்ற மைண்ட் செட் வந்து அப்ப எங்களுக்கு சமையல் குயிக்காவே இருக்கும். இது நாங்க சமைக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் வெங்காயம் முறிக்கிறது மிளகாய் வெட்டுறதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சமையல் குயிக்கலாம் சொல்ல வரீங்க. நான் சொல்லிட்டா சமைக்கிறதுக்கு முதல்ல எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருங்க. ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி கொத்துற எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா சமைக்கக்குள்ள தாச்சிக்குள்ள போடுற மட்டும் தான் உங்களோட வேலையா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல சமைச்சிடலாம். சொல்றோம் உண்மைக்குமே நாங்க அதை கண்ணால பார்த்தபடியா சொல்றோம். இப்படி இருந்ததுக்குள்ள அக்கா சமைச்சிருவோம். அக்காட சமையல் யுக்திகள் எல்லாத்தையும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி கொண்டிருக்கோம். ஸோ இதை பாக்குற நீங்களுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா டக்குன்னு குயிக்கா வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்கும் அக்காண்ட இந்த இறாலும் சுண்டைக்காயும் போட்ட இந்த இது வந்து செம்மையா இருக்கு. அது மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குமே பிடிக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்க விடைபெற்று போறதுக்கான நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் உங்களை எல்லாரையுமே சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும்னா ரவிவர்மன் மைதிலி, ரவிக்குமார், ரத்னாவள்ளி.